மதுரைக்கரசி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் புராணக் கதை. மதுரை மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் பற்றிய கதை சைவ மரபில் மிகவும் புகழ்பெற்ற புராணக் கதைகளில் ஒன்றாகும். இந்தக் கதை திருவிளையாடல் புராணம் மற்றும் ஸ்தல புராணங்கள் போன்ற மரபு நூல்களில் கூறப்படுகிறது. மீனாட்சி அம்மன் அவதாரம். பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியனும் அவரது மனைவி காஞ்சனமாலையும் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் வருந்தினர். அவர்கள் புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தபோது யாக குண்டத்திலிருந்து தெய்வீக ஒளியுடன் ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தைக்கு 3 மார்பகங்கள் இருந்தன. அப்போது வானொலி அசரீரி ஒன்று கூறியது. இவள் தன் கணவனை சந்திக்கும் தருணத்தில் 3வது மார்பகம் மறைந்துவிடும். குழந்தையின் கண்கள் மீனைப் போல் அழகாக இருந்ததால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் சூட்டப்பட்டது. வீர அரசியாக மீனாட்சி. மீனாட்சி இளமையிலேயே அனைத்து கலைகளிலும் போர்த்திறமையிலும் சிறந்து விளங்கினார். பின்னர் மதுரையின் அரசியாக முடிசூடி பல நாடுகளை வென்று திக்விஜயம் செய்தார். கைலாசத்தில் சிவபெருமான். இறுதியில் கைலாச மலையை அடைந்த மீனாட்சி அங்கு சிவபெருமானை தரிசித்தாள். அவரைக் கண்ட அந்த நொடியிலேயே அசரீரி கூறியபடி 3வது மார்பகம் மறைந்தது. அப்போது சிவபெருமான், நான் சுந்தரேஸ்வரராக மதுரைக்கு வந்து உன்னை திருமணம் செய்கிறேன் என்று அருள் கூறினார். தெய்வத் திருமணம். சித்திரை மாதத்தில் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெற்றது. மரபுப்படி திருமால் விஷ்ணு தன் தங்கை மீனாட்சியை சுந்தரேஸ்வரருக்கு கன்னிகாதானம் செய்து வைத்தார். இந்த நிகழ்வே இன்று வரை மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது. மதுரையை ஆண்ட தெய்வத் தம்பதி. திருமணத்திற்குப் பிறகு மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் மதுரையை அறம், நீதி, கருணையுடன் ஆட்சி செய்ததாக சைவ மரபு கூறுகிறது. அதனால் பக்தர்கள் மீனாட்சி அம்மனை அரசியின் அடையாளம், சுந்தரேஸ்வரரை தர்ம அரசனின் அடையாளம், இருவரையும் இல்லற ஒற்றுமை, அன்பு, சமநிலை ஆகியவற்றின் தெய்வீக முன்மாதிரியாக போற்றுகின்றனர். ஆன்மீக பொருள். பெண்களின் திறமை மற்றும் தலைமைத்துவத்தை மதிக்க வேண்டும். தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை அவசியம்.